டெல்லியை மிரள வச்ச பிரபல ரவுடியின் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். யார் இந்த ஜோயா கான்? லேடி டானாக மாறியது எப்படி? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 21.8K ஃபாலோவர்ஸோடு இருக்கும் இந்த இன்ஸ்டா ஐடியையும் அதில் இருக்கும் ரீல்ஸையும் பார்க்கும்போது இவரை மாடல் அழகி என்றே நினைக்க தோன்றும். டான் என்றால் ரீல்ஸ் வீடியோவுல பிஜிஎம் போட்டு வாயசைக்கும் ரீல் தாதா என்று நினைத்து விட வேண்டாம். ஆழ்கடத்தல், கொலை, கட்ட பஞ்சாயத்து என டெல்லியையே அலறவிடும் ரியல் டான். 33 வயதான இவரின் பெயர் ஜோயா கான். டெல்லியைச் சேர்ந்தவர். இவரது கணவர் ஹசிம் பாபா, டெல்லியின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். கொலை, கொள்ளை, மிரட்டி பணம் பறித்தல், ஆயுத கடத்தல் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த ஹசிம் பாபா மீது 12க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஜோயா கானுக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்து ஆகியுள்ளது. இந்த சூழலில் ஹசிம் பாபாவை 3வது திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் வடகிழக்கு டெல்லியில் வசித்து வந்திருக்கிறார்கள். ஹசிம் பாபாவிற்கு என்று ஒரு ரவுடி கேங் இருந்தது. அதை வைத்துதான் அவர் எல்லா கிரிமினல் வேலைகளையும் செய்து வந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி போலீசார் ஹசிம் பாபாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதன் பிறகு கணவனின் ரவுடி கேங்கை ஜோயா கான் வழி நடத்த தொடங்கியிருக்கிறார். அடிக்கடி திஹார் சிறைக்கு சென்று ஜோயா கான் கணவனை சந்திப்பது வழக்கம். அப்படி சந்திக்கும் போதெல்லாம் அவர் சந்தேக மொழியில் அடுத்து என்ன செய்ய வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என மனைவிக்கு அறிவுறுத்தி வந்திருக்கிறார். அதோடு ஹசிம் பாபாவின் சர்வதேச மாஃபியா நெட்வொர்க்கோடும் அவர் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். கணவனின் அறிவுறுத்தலின்படி தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்தல், போதைப் பொருள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என ஜோயா கான் குற்றச் செயல்களை செய்து வந்திருக்கிறார். எந்த ஒரு சூழலிலும் ஜோயா கான் தன்னை ஒரு கிரிமினல் கூட்டத்தின் தலைவி என்று காட்டிக்கொண்டதே இல்லை. ஆடம்பர பார்ட்டிகளில் கலந்து கொள்வது, விலை உயர்ந்த ஆடைகளை, நகைகளை அணிவது, 5 ஸ்டார் ஹோட்டல்களில் தங்குவது என ஒரு மாடல் அழகியாகவே ஜோயா கான் சமூக வலைதளங்களில் தன்னை முன்னிறுத்தி வந்திருக்கிறார். மும்பையில் தாவூத் இப்ராஹிம் சகோதரி ஹசீனா பார்கர் தனது கணவர் சிறைக்கு சென்ற பிறகு எப்படி அவரது கிரிமினல் வேலைகளை முன்னின்று நடத்தினாரோ அதே மாதிரிதான் ஜோயா கானும் இருந்திருக்கிறார். ஹசிம் பாபா சிறையில் இருந்தாலும் ஜோயா கான் தான் அவரின் நிழலாக வெளியே இருந்து கிரிமினல் செயல்களை செய்து வருவது போலீசாருக்கு தெரிந்திருந்தாலும் கையும் களவுமாக அவரை பிடிக்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறார்கள். அவர் மீது நேரடியாக எந்த வழக்கும் இல்லை. ஒவ்வொரு முறையும் போலீசார் ஜோயா கானை கைது செய்ய நினைக்கும் போதும் அதில் இருந்து எஸ்கேப் ஆகிவிடுவார். இந்த சூழலில்தான் புலனாய்வுத்துறை போலீசாருக்கு ஜோயா கானின் ட்ரக் டீலிங் பற்றி ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே வடகிழக்கு டெல்லியில் உள்ள வெல்கம் என்ற இடத்திற்கு விரைந்த போலீசார் ஜோயா கானை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதோடு அவரிடம் இருந்து 270 கிராம் ஹெராயினை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் இருந்து அந்த போதைப் பொருளை வரவழைத்து அவற்றை டெல்லியில் விற்பனை செய்ய முயன்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் நாதர் ஷா என்ற ஜிம் பயிற்சியாளர் டெல்லியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்த நபருக்கும் ஜோயா கான் தான் அடைக்கலம் கொடுத்திருப்பார் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாகவும் ஜோயா கானிடம் விசாரணை நடந்து வருகிறது. போலீசாரின் விசாரணையில் ஜோயா கானின் குடும்பமும் கிரிமினல் பின்னணி கொண்டது என தெரிய வந்திருக்கிறது. அவரது தாயார் விபச்சார வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தந்தைக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.